ரோபோ சங்கருடைய மறைவு தமிழ் திரையுலகையே சோகத்தில் ஆழ்த்திருக்கிறது, மீளா பேரில் ஆழ்த்திருக்கின்றான் கூற வேண்டும். உச்சபட்ச நடிகர்கள் முதல் சாதாரண நடிகர்கள் வரை அனைவரும் அவரது இல்லத்திற்கு சென்று தங்களுடைய ஆழ்ந்த கடைசி அஞ்சலியை செலுத்தி வருகின்ற காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையிலே மற்றும் ஒரு தகவல் தற்போது வெளிவரா சில தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதிலே நாளை ரோபோ சங்கருடைய பேரன் கா நட்சத்திரன் என்ற பெயர், அவருடைய பெயர் நட்சத்திரன், கா நட்சத்திரன், அவருக்கு நாளை காதணி விழா நடைபெறுவதாக இருந்திருக்கிறது. அதற்காக அழைப்புதெல்லாம் அடித்து அனைவருக்கும் கொடுக்கவே ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் படப்பிடிப்பிலே அவர் மயக்கமடைந்து கீழே விழுந்து பிறகு தற்போது காலமாகிவிட்டார். இந்த காதணி விழா நடைபெறும் சூழலில் இது போன்ற ஒரு விழா நடக்க எல்லா ஏற்பாடுகளும் செய்திருந்த அவர் திடீரென மறைந்தது அனைவரையும் தற்போது அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கின்றான் கூற வேண்டும். அது மட்டுமல்ல, ரோபோ சங்கர் என்ற பெயர் அவருக்கு வந்ததுக்கு காரணம் ரோபோ போன்று அவர் நடிக்கக்கூடிய ஒரு திறமை, அந்த ரோபோ டான்ஸ் என்று ஃபேமஸாக இருந்தது ஒரு காலகட்டத்திலே. அப்பொழுது இந்த சில்வர் ஃபாயில் போன்ற ஒரு உடம்பு முழுவதும் அந்த ஈயத்தை பூசிக்கொண்டு ரோபோ மனிதனாகவே உருமாறி அவர் நடித்த காட்சிகள் இவையெல்லாம் அவருடைய இளம் வயதிலே அவர் ஒரு கட்டுமஸ்தான மிஸ்டர் மதுரையாக தொடர்ந்து 3 முறை மிஸ்டர் மதுரை பட்டத்தை வென்றவர். கட்டுமஸ்தான உடலுக்கு சொந்தக்காராக இருந்தவர். இது போன்ற அந்த சில்வர் அந்த வெள்ளிய ஈயத்தை பூசிக்கொண்டு ரோபோவாக நடித்து தன்னுடைய உடலை வருத்தி கொண்டிருப்பார். இந்த வெள்ளி ஈயத்தை மேலே பூசிக்கொண்ட பிறகு அதை எடுப்பதற்கு மண்ணெண்ணெயை ஊற்றிதான் எடுக்க வேண்டும், கெரசினை மேலே போட்டுதான் எடுக்க வேண்டும். அந்த அளவுக்கு தன்னுடைய உடலை வருத்தி எப்படியாவது உச்சத்திற்கு வர வேண்டும், திரைத்துறையிலே முன்னணியில் வர வேண்டும் என்பதற்காக இது போன்று கடினப்பட்டுதான் அவர் அந்த சின்னத்திரை வாய்ப்பையே பெறுகிறார். அதற்கு பிறகு இந்த கலக்கப் போவது யார் KPY என்று அழைக்கப்படுகின்ற அதிலே அவர் நடித்து அது தன்னுடைய திறமைகளை காண்பித்து பல குரல் மன்னன், இது போன்று ரோபோ டான்ஸ், மிமிக்ரி பலரை போன்று பல குரலிலே பேசக்கூடியவர், சிறந்த நகைச்சுவை கொடுக்கக்கூடியவர் என பல்வேறு வகைகளிலே தன்னுடைய திறமைகளை காண்பித்து மிகப்பெரிய அளவுக்கு புகழ் பெற்றார். அந்த சின்னத்திரையின் மூலம் சிவகார்த்திகேயன் நடத்திய அது இது எது என்ற நிகழ்ச்சியை நடத்திய போது அதிலே இந்த ரோபோ டான்ஸை அவர் நடத்தியிருக்கிறார். இவையெல்லாம் பலருக்கு வெளியே தெரியாத தகவல்கள். சிவகார்த்திகேயன் அதனால் நேற்று போய் அவருடைய மனைவி அவருடைய கதறி அழுத விதங்களை பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த நட்பு நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது. சிவகார்த்திகேயனுக்கும் ரோபோ சங்கருக்கும் உள்ள நட்பு என்பது எந்த அளவுக்கு இருந்தது, குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராகவே சிவகார்த்திகேயன் இருந்திருக்கா என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு நல்ல மனிதராகவும் இருந்திருக்கிறார். யாரை கேட்டாலும் அவரை நல்ல மனிதர் என்றுதான் கூறுவார்கள். ஆனால் இதிலே 2 ஆண்டுகளுக்கு முன்பு மஞ்சள் காமாலை நோய் வந்தபோது திடீரென அவர் மஞ்சள் காமாலை வந்து நல்ல கட்டுமஸ்தான உடலோடு இருக்கக்கூடிய உடல் உருக்கி ஒரு சாதாரண மெலிந்த நிலைக்கு வந்து விட்டார். பிறகு தொடர்ந்து பல உடற்பயிற்சிகளாம் செய்து மீண்டும் ஓரளவுக்கு நல்ல நிலைக்கு வருகிறார். அப்பொழுது அவரை பற்றி பலவிதமான பேச்சுக்கள் எல்லாம் வந்தன. இவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் என்றெல்லாம் கதைகள்லாம் வந்தன. ஆனால் சர்ச்சைகளுக்கெல்லாம் பதில் கொடுக்கும் வகையிலே ஒரு 2023 ஒரு தனியார் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றிலே பங்கேற்கிறார் ரோபோ சங்கர். அப்பொழுது அவர் பேசிய வார்த்தைகள் இன்றும் என்னுடைய மனதிலே நினைவில் இன்னும் அப்படியே இருக்கின்றன. 5 மாதம் படுத்த படுக்கையாகி சாவின் விளிம்பிற்கே சென்று விட்டேன். அதற்கு காரணம் என்னிடம் இருந்த சில கெட்ட பழக்கங்கள் தான். அந்த பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டேன். எனவேதான் உங்களுக்கு முன் உதாரணமாக நான் இப்போது இருக்கிறேன். தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற அளவுக்கு கூட சென்று விட்டேன். வாழ்க்கையே வெறித்து அந்த பழக்கம் இல்லாமல் இருக்க முடியவில்லை. நடுராத்திரியில் எழுந்து கிறுக்கனை போல தெரிய ஆரம்பிச்சேன். அந்த நேரத்தில் தான் நக்கீரன் கோபால் ஒரு மருத்துவமனைக்கு இருக்கிறார். இந்த பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் தான் அவருக்கு உதவி இருக்கிறார் அந்த சமயத்திலே. அதையும் அவர் குறிப்பிட்டு அந்த விழாவில சொல்கிறார். மருத்துவர்களின் சரியான ஆலோசனையும் நண்பர்களின் பிரார்த்தனையும் சேர்ந்து தற்போது இங்கு நின்று இருக்கிறேன். கிட்டத்தட்ட நான் சாகலாம் என்ற அளவுக்கே சென்று விட்டேன். அந்த காலனை வென்று வந்திருக்கிறேன், தற்போது ஜெயித்து வந்திருக்கிறேன், காலனை எட்டி உதைத்து யமனை எட்டி உதைத்து வந்திருக்கிறேன் என்று ஒரு நம்பிக்கை பாத்திரமாக, நம்பிக்கை நட்சத்திரமாக பேசி இப்போது கெட்ட பழக்கம் இல்லை, ஹாப்பியாக இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், தினமும் உடற்பயிற்சி செய்கிறேன், ஹெல்த்தியான உணவு சாப்பிடுகிறேன் என்று ரோபோ சங்கர் கூறினார். அதே போன்று அந்த நிகழ்ச்சியில பேசிய பிறகு இந்திரஜா, அவருடைய மகள் இந்திரஜாவின் திருமணத்தை அம்பானியினுடைய மகன் திருமணம் நடைபெற்றது. அப்போது இவங்க திருமணம் நடைபெறும் போது இவரும் பிரம்மாண்டமாக நடத்தினார் திருமணத்தை. அந்த திருமணத்தை நடத்திய போது எல்லோரும் கேட்டது, ஏன் இவ்வளவு ஆடம்பரமாக நடத்தினார்? அம்பானி மட்டும் நடத்தினார், நான் அம்பானி போல அல்ல, என் உழைப்பிலே சம்பாதித்த பணத்திலே செலவழித்து நடத்துகிறேன் என்ற வகையிலே நடத்தினார். அதே போல தன்னுடைய பேரன் பிறந்த பொழுது, நட்சத்திரன் பிறந்த பொழுது
100வது நாள் கொண்டாடினார். திரைப்படத்திற்கு போஸ்டர் ஒட்டுவது போல பேரன் பிறந்து 100 நாள் ஆகிவிட்டது என்பதற்காக 100 நாள் போஸ்டர் ஒட்டி எல்லாம் கொண்டாடிய ஒரு அந்த பாசக்காரராக இருந்தவர் தான் ரோபோ சங்கர். ரோபோ சங்கருடைய மறைவு பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது தான் கூற வேண்டும். அண்மை காலமாக தமிழ் திரையுலகிலே தொடர்ந்து அடுத்தடுத்து நகைச்சுவை நடிகர்கள் எல்லாம் காலமாய் கடந்த 3 ஆண்டுகளாக பார்த்துக்கொண்டால் விவேக், மயில்சாமி, வடிவேல் பாலாஜி, மனோபாலா, பாண்டு, மதன் பாப் வரிசையிலே தற்போது ரோபோ சங்கரும் இணைந்திருக்கிறார். நகைச்சுவையால் மற்றவர்களை சிரிக்க வைத்தவர்கள் எல்லாம் தற்பொழுது நம்மை நீலா துயரத்திலே ஆழ்த்திவிட்டு சென்றிருக்கிறார் என்றால் கூற வேண்டும். அந்த அளவுக்கு அவர் மிகவும் மக்கள் மனதை தொட்டவர். ரசிகர்கள் மனதை மட்டுமல்ல, திரைத்துறையில் பணியாற்றிகளுடைய மனதையும் தொட்டவர் என்றால் கூற வேண்டும். அவர் நடித்த படங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கொண்டால் வேலைன்னு வந்துவிட்டா வேலைக்காரன் என்ற படத்திலே அவரோட நகைச்சுவை காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சு அப்படின்ற ஒரு காமெடி இருக்கும். மிகப்பெரிய ஹிட்டான காமெடி அது. அவர்கள் கடவுள் இருக்கான் குமார், சிங்கம் 3, விஸ்வாசம், கோப்ரா, இதற்கு தானே ஆசைப்பட்டாய், பாலகுமாரா, வாயை மூடி பேசவும், ஆனால் மாரி படத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு கேரக்டர் நடித்திருந்தார். இது போன்ற படங்கள் எல்லாம் முத்திரை பதித்த படங்கள். அவருடைய காமெடி நகைச்சுவைக்கு பல குரல் மன்னன் போல் விஜயகாந்த் போல் அப்படியே பேசுவார், கமலஹாசனை போல் அப்படியே பேசுவார். கமலஹாசனை ஆதர்சன நாயகனாக ஏற்றுக்கொண்டவர் அவர். அவருடைய சினிமா உலகிலே அவருடைய நிறைவேறாத ஆசை என்று பலரிடம் அவர் சொல்லிக் கொண்டே இருந்தார். ஏன் நீங்களும் காலம் இருக்க நீங்க நிச்சயம் நடிப்பீர்கள், கமலுடன் நடிக்க வேண்டும், ஒரு படத்திலாவது கமலுடன் நடிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நிறைவேறாத ஆசையாக தற்போது போய்விட்டது. அவர் கமலுடன் நடிக்க வேண்டும், கமலும் நிச்சயமாக நடிப்போம், காலம் வரும்போது கனியும் போது நிச்சயம் 2 பேரும் நடிப்போம். ஒரு விழாவிலேயே கமலஹாசன் மேடையிலேயே சொல்கிறார், என்னுடன் நடிக்க வேண்டும் என்பது உங்கள் ஆசை என்று கேள்விப்பட்டு நிச்சயமாக நாம் இருவரும் சேர்ந்து நடிப்போம் என்று கமல் கூறியிருந்தார். ஆனால் கமலுடன் நடிக்க வேண்டும் என்ற அவரது ஆசை நிறைவேறாத ஆசையாகவே போய்விட்டது. உண்மையிலேயே இந்த தகவல் கேள்வியுடன் கமல் நேற்று உடனடியாகவே, எப்பொழுதுமே மெதுவாக தாமதமாக இரங்கல் செய்திகளை வெளியிடும் கமல்ஹாசன் நேற்று உடனடியாக இந்த செய்தி கேட்ட உடனேயே அந்த இரங்கல் செய்தியையும் வெளியிட்டிருந்தார் கமல்ஹாசன் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய பிரச்சனை என்ன என்பது கெட்ட பழக்கம், மது அருந்தும் பழக்கம் என்பது பொதுவாக அவருக்கு இருந்தது. அதை அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதிலிருந்து மீண்டு வந்து விட்டார். இருந்தாலும் அது ஏற்படுத்திய தாக்கம் என்பது மிகப்பெரிய அவர் உயிரையே தற்போது வாங்கிவிட்டது என்றுதான் கூற வேண்டும். நடிப்பு பெரியவர்களை பார்க்கும்போது காலில் விழுந்து வணங்கி அந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்து அண்மையில் நடைபெற்ற விழாவில், இளையராஜாவுக்கு நடைபெற்ற விழாவிலே கூட 50வது பொன்விழா ஆண்டில் தமிழக அரசால் நடைபெற்ற விழாவிலே கமல், ரஜினி, முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகியோரிடம் ஆசி பெறுகின்ற அந்த காட்சிகளையும் பார்க்கின்றோம். ரோபோ சங்கர் அனைவர் மனதிலும் நீங்கா இடம் பிடித்தவர் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அவர் மறைந்து விட்டார், உடல் ரீதியாக மறைந்து விட்டார். ஆனால் அவருடைய நடிப்பும், அவர் பேச்சும், அவருடைய வசன உச்சரிப்பு, இந்த பாடி லாங்குவேஜ், நாகேஷ் போன்று ஒரு புகழ் அவருக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு படங்கள் நடக்கவில்லை என்றாலும் ரோபோ சங்கருக்கும் இந்த காமெடி உலக தமிழ் திரையின் நகைச்சுவை உலகிலே ஒரு தனி இடம் எப்பொழுதும் உண்டு. மறைந்து விட்டார், சென்றுவா ரோபோ சங்கர், அமைதிக்குள் ரோபோ சங்கர் என்பதால் ரசிகர்களும் நாமும் சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. ஓவியா, தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.